அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடி எடுத்த ரகசிய சர்வே. சீனியராக இருந்தாலும் செல்வாக்கு இருந்தால் மட்டுமே மீண்டும் சீட். அதிமுக 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இது வாழ்வா சாவா என்ற தேர்தலே என்றால் மிகையாகாது. 2019ஆம் ஆண்டிலிருந்து அதிமுக சொல்லிக்கொள்ளும் வகையில் வெற்றியை குவிக்கவில்லை. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக 10 தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளது. 2 தேர்தல்களை புறக்கணித்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பதவி தப்பும், மேலும் அதிமுகவும் தப்பும். இல்லையேல் அதிமுகவை வீழ்த்தி புதியதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் இடத்தை பிடித்துவிடும் என்று பலர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அது ஒருபோதும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து வருகிறார். 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது அவர் பெரிதாக அதை எடுத்துக்கொள்ளாமல் புதியவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கினார். மேலும் வேட்பாளர் தேர்வில் சொதப்பினார். கூட்டணியை ஒழுங்காக அமைக்கவில்லை. இவை அனைத்தும் அதிமுகவினுடைய தலைமை பண்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாதகமாக முடிந்தது. அதனை நன்கு உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இந்த முறை வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும். அதோடு வேட்பாளர் தேர்வில் நிதானம் தேவை. சீனியர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறதா, அந்த தொகுதியில் மக்களின் மனநிலை என்ன, அந்த தொகுதிக்காக அவர்கள் என்னென்ன செய்துள்ளார்கள், மேலும் ஒருவேளை அவர்களுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு இல்லை என்றால் அதே தொகுதியைச் சேர்ந்த அதிமுகவினருக்கு வேறு யாருக்கெல்லாம் செல்வாக்கு உள்ளது என்பது குறித்த ஆய்வுகளை தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் அதிமுகவின் சார்பில் நடத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆய்வின் முடிவானது அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆய்வு ஒவ்வொரு தொகுதியிலும் நடப்பதை கேள்விப்பட்ட அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய தலைவர்கள் என அனைவரும் ஆய்வை நடத்தும் குழு யார் என்பதை அறிந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஏனெனில் தங்களை பற்றி நல்ல முறையில் ரிப்போர்ட் கொடுத்தால் மட்டுமே அடுத்த முறை போட்டியிட நமக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஒருவேளை நமக்கு தொகுதியில் செல்வாக்கு இல்லை என ரிப்போர்ட் கொடுத்துவிட்டால் நாம் சீட் கேட்டு செல்ல முடியாது. எடப்பாடியார் தரமாட்டார். எனவே எடப்பாடியாரை நேரடியாக சென்று சந்திப்பதை விட அந்த குழுவை சந்தித்து அவர்களோடு பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தால் நலமாக இருக்கும் என பலர் கருதுவதாக சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் அந்த குழுவோடு நேரடியாக டீலிங்கில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஏற்கனவே இதே குழு ஒரு சர்வேவை நடத்தியுள்ளது. இந்த சர்வேவுக்கு தலைமை தாங்கியவர் எடப்பாடியின் மகனான மிதுன் அவர்களின் சர்வே படி அதிமுகவில் தற்பொழுதைய சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தை தவிர்த்து பிற பகுதிகளைச் சேர்ந்த 15 அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் தோல்வியடைவார்கள் என்றே கூறப்பட்டு வருகிறது. மேலும் கொங்கு மண்டலத்திலும் கூட 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதிமுக சென்ற முறை 179 தொகுதிகளில் போட்டியிட்டு 66 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதிமுகவின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. அதே கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியோ 20 தொகுதிகளை வாங்கி அதில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தன. அதிமுகவில் இருந்த மற்ற கட்சிகள் எவையும் வெற்றி பெற முடியவில்லை. அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளை மட்டுமே பெற்றிருந்தது. தினகரனினுடைய அமமுக அதிமுகவினுடைய வாக்குகளை பிரித்து விட்டதாக சொல்லப்பட்டது. மேலும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ்ஐ கூட போடிநாயக்கனூர் தொகுதியில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய போராட்டமே நடைபெற்றது. இப்படித்தான் அதிமுகவினுடைய வெற்றி சென்ற முறை இருந்தது. இந்த முறை அதுபோன்று இருந்துவிடக் கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தொகுதியில் செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க முடியாது. அவர்கள் சீனியராக இருந்தாலும் பரவாயில்லை. அதிமுகவில் இளைஞர்கள் தான் தேவை. அனைத்து கட்சிகளிலும் இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள். அதிமுகவில் சீனியர்கள் தான் அதிகமாக உள்ளார்கள். அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் சீட் கொடுப்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு சீட்டை கொடுத்துவிட்டு அங்கு தோல்வி அடைந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கொங்கு மண்டலத்திலும் உட்கட்சி பூசல் பல மாவட்டங்களில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்களோடு ஒன்றிய செயலாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது இல்லை என்றும் கூறப்படுகிறது. அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய பகுதியே கொங்கு மண்டலம்தான். கொங்கு மண்டலத்திலேயே இது போன்ற நிலைமை என்றால் வட தமிழகம், டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் சொல்லவே தேவையில்லை.
தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் அதிமுகவிற்கு செல்வாக்கே இல்லாமல் போய்விட்டது. இதனை சரி செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் சசிகலாவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பலர் கூறி வருகிறார்கள். இவர்கள் அதிமுகவோடு இணைந்தால் அதிமுகவினுடைய பலம் தென் தமிழகத்திலும் டெல்டா பகுதியிலும் உயரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எடப்பாடியார் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வார் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நன்றி.